மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதை எதிர்த்து விஜய் பிரபாகரன் தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது மாணிக்கம் தாக்கூர் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கில் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கோரி அதே தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் வேட்பு மனுக்களில் உண்மை தகவல்களை மறைத்ததாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் மனுவிற்கு பதிலளிக்க மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.